ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் 3வது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி 3.3ல் கொள்குறி வகை வினாக்கள் 3 கொஷின் கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 8வது கொஷின் பாருங்கள். 3p² கழித்தல் 5pq கூட்டல் 2q² கூட்டல் 6pq கழித்தல் q² கூட்டல் pq என்பது ஒரு டேஷ்ன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இது சுருக்கி நம்ம எழுதணும். அப்போ பாருங்கள், ஸ்கொயருக்கு ஓர் உறுப்பை நம்ம கோவைகளை தனித்தனியாக எழுதலாம். அப்போ p², அப்போது p²ல் பாருங்கள் இது மட்டும்தான் இருக்குது. அப்போது 3p². அதுக்கப்புறம் கூட்டல் பாருங்கள் q²ல் பாருங்கள் இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. அப்போது 2q², இது கழித்தல் q². அதுக்கப்புறம் கூட்டல் pqவில் எவ்வளோ இருக்குது, கழித்தல் 5pq. அதுக்கப்புறம் இங்கே கூட்டல் 6pq, இங்கே கூட்டல் pq. அப்போது இது 3p² அப்படியே வரும். 2ல் 1 போச்சுன்னா 1, அப்போது கூட்டல் q² இருக்கும். அடுத்தது பாருங்கள் 6, இது 1 7, 7ல் 5 போச்சுன்னா 2 கூட்டல் 2pqன்னு வருது. அப்போ எவ்வளோ உறுப்பு வருது, 1 2 3. அப்போ 3 வர்றதுனால இது உறுப்பு கோவை. அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அதுக்கப்புறம் 9வது கொஷின் பாருங்கள். 6x⁻7 கழித்தல் 7x³ கூட்டல் 4ன் படின்னு கேட்குறாங்க. அப்போ இதில் 7 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் எதுவுமே இல்லை, 0. அப்போ எது அதிகமாக இருக்குது, 7 தானே. அப்போ இதுக்கு ஆன்சர் படி பார்த்தீங்கன்னா 7 தான் வரும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கரெக்டு. அதுக்கப்புறம் 10வது கொஷின் பாருங்கள். p(x) மற்றும் q(x) என்பன படி 3 உடைய இரு கோவைகளில் எனில் p(x) கூட்டல் q(x)ன் படி. இதில் படி 3 இருக்குது, இதுலேயும் படி 3 இருக்குது. அப்போ நீங்கள் கூட்டினீங்கன்னா எது அதிகமாக படி இருக்கோ அதுதான் ஆன்சர் வரும். அப்போ ரெண்டுமே 3னா அதுக்கும் 3 தான் ஆன்சர் வரும். அப்போ 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். கொள்குறி வகை வினாக்களில் இருந்தது 3 கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.